வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 27/10/2025 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து நம்ம மார்க்கெட் ரிவ்யூவை பார்த்துடலாங்க. முதல்ல வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் ஃப்ரைடே அன்னைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி வந்து பார்த்தீங்கன்னா 0.79% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங், 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் க்ளோஸ் வச்சுருக்குங்க. என்ன காரணம்? இவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஆல்ரெடி மார்க்கெட் ஆல் டைம் ஹைல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. சின்ன கரெக்ஷன் வந்துச்சு. அப்படி இருந்துமே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா க்ளோஸ் வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது தாங்க. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து உங்களுக்கு பாசிட்டிவா வந்துருந்துச்சு. ஆக்சுவலி ப்ரீவியஸ் வீக்கோட இதை லோட் பண்ண முடியல. நானே சொல்லிடுறேன். கியூ கியூ ஐ மீன் குவார்டர் ஆன் குவார்டர் ஆகட்டும், மந்த் ஆன் மந்த் ஆகட்டும், இயர் ஆன் இயர் ஆகட்டும், என்ன வந்தாலும் சரி, கோர் இன்ஃப்ளேஷன் சரி, ஓவரால் இன்ஃப்ளேஷன் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனோட 0.1% வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2 பேசிஸ் பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஜெரம் பவலுடைய கருத்தோட ஒத்து போயிருச்சு. பாசிட்டிவான, ஏன்னா ட்ரம்ப் டேரிஃப் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காரு, சைனா மேலே பயங்கரமாக பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் குறைஞ்சது ஒரு பயங்கர பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் ஃபெடோடைய டார்கெட் அப்படிங்கிறது 2%. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா 3%ஆக வந்திருக்குன்னா 1% குறைச்சா போதுங்கிற லெவலில் கண்டிப்பாக ரேட் கட் உறுதி அப்படிங்கிறதுனால 3 இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சுங்க. சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணிச்சு. விக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கம்மியாக இருக்குங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா ஒரு பாசிட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். இதை தாண்டி பாசிட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் அண்ட் சைனாவுடைய அந்த ட்ரேட் டாக்ஸுங்க, அது வந்து ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு போல் இருக்கு. ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வேற ரெடி பண்ணிட்டாங்களாமா யூஎஸ் தரப்புலேருந்து. பேச போகிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா நான் குறைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 30ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிடும். 30ஆம் தேதி என்ன கிழமை வருது? வியாழக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏதாவது தேருமா தேராதா, இது புலி வருதுன்றாங்களே, உண்மையாலுமே புலி வந்துருமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அன்னைக்கு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் எதையும் நம்ப முடியாது. ஏன்னா பேச்சுவார்த்தை தான் நடத்த போகிறாங்க. அது கன்ஃபார்மாக வந்து பாசிட்டிவாக முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் தெரில. ஆனால் 2 பேருமே வந்து அந்த அக்ரெசிவ்னஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. சைனாவும் சரி, யூஎஸும் சரி, அந்த அக்ரெசிவ்னஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி முடிவுக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த இது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 100% டேரிஃப்ங்கிறது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவுமே இந்த ரேர் எர்த் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் தளர்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸோடைய சோய்பீனை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து யூஎஸ்லேருந்து 0 குவான்டிட்டியை வாங்கின மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இப்போ அதையுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வாங்கிக்கிறதா சொல்லியிருக்காங்களாமா சைனா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மீட்டிங்கில் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு கொண்டு வந்துடுவாங்க, ட்ரேட் வார அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. ஸோ இதெல்லாம் தாங்க கரண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக தான் தெரியுது. நடக்குமாங்கிறத நடந்த கடைசியில் பார்த்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் டீல் விஷயமா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ட்ரேட் டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கன்னை எங்களுடைய கழுத்தில் வச்சு தலையில் வச்சு இது விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்டா தான் நாங்கள் வந்து டேரிஃபுக்கு சைன் பண்ணுவோங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேர்த்துக்கும் சம்மதப்பட்டால் நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதுனால எனக்கு தெரில. பட் வாட் எவர் இட் இஸ், சைனாவோட பேச்சுவார்த்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்தியா சம்மந்தமாக ஏதாவது நியூஸ் எல்லாம் வரும். அண்ட் 2வது, யூஎஸ்க்கு இந்தியா வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. அப்படி இல்லாதனால தான் வெறித்தனமாக டேரிஃபை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் அவங்க மேலே திருப்பி டேரிஃப் போடல. ஏன்னா சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிற அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த லெவல்ஸை விட இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். உதாரணத்துக்கு நமக்கு யூஎஸ் ரொம்ப முக்கியம், ஆனால் யூஎஸ்க்கு இந்தியா அவ்வளோ முக்கியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அவங்களுடைய ட்ரேட் பார்ட்னராக 10வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ இருக்கிறோம். ஆனால் சைனாங்கிறது ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு சைனா யூஎஸோட ட்ரேட் இதுங்கிறது யூஎஸ்க்கு ரொம்ப முக்கியம். யூஎஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். ஆனால் இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. பட் நம்மளுக்கு யூஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை கருத்தில் கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அண்டு நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் வாருங்கிறது வரும் போகும், ட்ரேட் டீல்ஸுங்கிறதுலாம் வரும் போகும். ஆனால் செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சுதேசி பொருட்களை வாங்குவோம் அப்படின்ட்டு எப்படி சுதந்திர காலகட்டத்தில் சொன்னாங்களோ திருப்பி அதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்திருக்கிறாங்க.
ஸோ இதெல்லாமே இந்தியா வந்து அவ்வளோ வந்து ஒரு இந்த ட்ரேட் டீலுக்கு வளைஞ்சு கொடுத்து போக மாட்டாங்க. யுஎஸோடைய எல்லா இதுக்கும் அந்த ரெக்வஸ்ட்னு சொல்ல முடியாது, எல்லா மிரட்டல்களுக்கும் பணிஞ்சு போக மாட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லுது. என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. நியூஸ் வந்து வந்துருச்சுன்னா தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனாவும் யூஎஸுக்கும் பயங்கர பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடக்கிற பேச்சுவார்த்தை அவ்வளோ சூப்பர் டூப்பர் பாசிட்டிவாக போகிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவிட்டி இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபார்ம் பண்ணது, அவங்க சந்திக்க போகிறது, இந்த பாசிட்டிவிட்டியால் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மார்னிங் வந்து பயங்கர பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. 0.7% to 0.8% பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஆல் டைம் ஹை தாண்டி ஃபர்தராகவும் பாசிட்டிவாக இருக்குங்க, கவனிக்கணும் அதை. அடுத்து யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸு பாசிட்டிவாக இருக்குது, ஃப்ரான்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது, ஃபிட்ஸேவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து ஏஷியன் மார்க்கெட் பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லேயே லைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்லாம் பயங்கர பாசிட்டிவ்ங்க. இன்றைக்கி 1.7% பாசிட்டிவ், ஆஸ்திரேலியா 0.5% பாசிட்டிவ், தைவான் மட்டும் 0.4% நெகட்டிவாக இருக்குது, கொரியா பாருங்கள் 1.8% பாசிட்டிவ். ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் முக்கியமாக ஏஷியா மார்க்கெட் வெறித்தனமான பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட் வந்து கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ சோபிக்கலைங்க கிஃப்ட் நிஃப்டி. ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் வர வேண்டிய பாசிட்டிவிட்டி மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அஸ் ஆஃப் நவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 62 பாயிண்ட் மாதிரி கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட் ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அப் ஆகிறதுக்கு மோஸ்ட்லி கேப் அப் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் மொத்தமும் பாசிட்டிவாக இருக்குது. அந்த கேப் அப் சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எஃப்ஐடிஏ டேட்டாவை நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 863 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 127 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குங்க. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்தில் படுத்து தூங்குறான். 87.7 87.8ங்கிற இந்த ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஃபர்தராக இது கீழே போகும்போது இது இன்னும் பாசிட்டிவாக நம்ம மார்க்கெட்டுக்கு மாறும். அடுத்து பார்த்திங்கன்னா டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போயிடலாம் நம்ம. ஸோ 24ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. பியரிஷ் சைன். சேஞ்ச் இன் ஓப்பன் ட்ரெஸ் வந்து -18% வந்திருக்கு. இது ஒரு பியரிஷ் சைன் தான். பட் இங்கே வந்து ஷார்ட் பில்அப்னு வந்துருச்சுன்னா ஸ்ட்ராங்கான பியரிஷ் சைன் சொல்லிடலாம். பட் லாங் அன்வைண்டிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மைல்டான பியரிஷ் சைன் தாங்க. அடுத்து ட்ரெண்டிங் ஓஏ பக்கம் போனீங்க அப்படின்னா இன்ட்ராடேல நியர்லி 4 crores வந்திருக்கு. பொசிஷனலாகவும் அதே ஒரு 3.3 crores இருக்குது. ஸோ இன்ட்ராடேவை காட்டிலும் பொசிஷனல் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்னும் புல்ஸ் கை ஓங்கியிருக்கு அப்படிங்கிறதா நமக்கு தெரியுது. பட் பியரிஷாக தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் டெஸ்ட்டுங்க. ஸோ எஃப்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. பட் புட் ஆப்ஷன் அதிகமாக பை பண்ணி மார்க்கெட் கீழே போனால் ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி பொசிஷனை தான் இவ்வளோ நாளாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு, இருந்தாலும் இங்கே ஆப்ஷன்ஸில் பியரிஷான பொசிஷன் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராப் ட்ரேடர்ஸ் 26, 27, 23, 25%. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் ஆப்ஷனையும் அவங்க பை பண்ணியிருக்காங்க, புட் ஆப்ஷனையும் அவங்க பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பையஸாக தான் இருக்காங்க. பட் சிக்னிஃபிகண்ட்டாக இல்லைங்க. ஒரு நாள் வந்து கால் ஆப்ஷன் அதிகமாக செல் பண்ணாங்க. எல்லாமே அந்த 1 to 2% லெவலில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு பயங்கரமான ஒரு புல்லிஷாவோ பியரிஷாவோ இல்லை. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான பொசிஷனாக ஒரு அக்ரெசிவான ஒரு டைரக்ஷன் ஸ்டாண்டை இவங்க எடுக்கலை. அதுதான் இதிலிருந்து தெரியுதுங்க. ஒரு 3%, 4%லாம் போச்சுன்னா தான் அது அக்ரெசிவ்னு சொல்ல முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11, 18 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 7% டிஃப்ரென்ஸ். அப்போது அக்ரெசிவாக இருக்காங்க. அக்ரெசிவாக புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்காங்க. கால் ஆப்ஷன் பாருங்கள் 12, 13 தான். 1% தான் அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ப்ராப் ட்ரேடர்ஸும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டையுமே வாங்கி வச்சு மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆனால் போதும் எனக்கு ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த அக்ரெசிவ்னஸ் வரல. மோஸ்ட்லி இன்றைக்கி அக்ரெசிவான பொசிஷனை க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது அப்படிங்கிறதுனால. நாளைக்கு வேறு மந்த்லி எக்ஸ்பைரிங்க. எஸ், நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி வேறு ஜகஜோதியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸுங்க 59, 61 கால் ஆப்ஷனை இப்போ செல் பண்ணிட்டாங்க. புட் ஆப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் பயாஸில் இருந்தால் இவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். கன்சால்டேஷன் ஆனால் ஒரு ப்ராஃபிட் வரும். புல்லிஷ் பயாஸில் கன்சால்டேட் ஆனால் ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி பொசிஷனாக ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ பல மாதங்கள் கழித்து நான் பார்க்குறேங்க இவ்வளோ பெரிய ஒரு புல்லிஷ்னஸை 25% பக்கமாக வந்துட்டாங்க. ஸோ 75% வந்து இப்போதைக்கு ஷார்ட் அடிச்சிருக்காங்க, 25% லாங் போயிருக்காங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் தான். நிறையா ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் ஆப்ஷன்ஸ்லாம் அவ்வளோ பயங்கரமாக பியரிஷாக இருக்காங்களே. ஸோ ஹெட்ஜிங்காக ஃபியூச்சர்ஸில் வந்து இப்போ பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அடுத்துங்க இப்போ நம்ம வந்து டைரெக்டாக சிபிஆருக்கு வந்துடலாம். இன்ட்ராடே லெவல்ஸை பார்த்துடலாம். நம்ம முதல்ல டெய்லி சிபிஆருங்க.
நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு கீழே அசனிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. அசனிங் சிபிஆர் வந்தால் ப்ரைஸ் மேலே தான் முடிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் சிபிஆருக்கு மேலே இருந்தால் அதை வந்து ஒரு நம்ம பையிங் எக்ஸாஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் என்னன்னா ப்ரீவியஸ் டேலோ S1 இது ரெண்டுக்கும் கீழே தான் முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க, மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விர்ஜின் சிபிஆர்லாம் ஒரு நிமிஷம் இதை போட்டால் வந்து நிறைய அந்த எஸ்எம்சி லைன்ஸும் வந்துடுது. ஸோ நான் இதை மட்டும் மார்க் பண்ணல. இங்கே பாருங்கள் 25,688 25,645 வரைக்கும் விர்ஜின் சிபிஆர் லைனும் இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் கீழே போனாலும் ஒரு 100 பாயிண்ட் டவுன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு விர்ஜின் சிபிஆர் சப்போர்ட் இருக்குங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். செல்லர்ஸ் ஆனால் இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டாங்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே சிபிஆர் நான் இன்னைக்குக்கான சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் ஒரு மீடியம் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கிளியராக இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி செல்லான் ரைஸில் இருக்க போகுது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதாவது ஒன்றா மார்க்கெட் பியரிஷாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் டே லோ தான்னா நல்லா கீழே விழுந்துடும். அப்படி இல்லையா சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த R1 ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான்னா இங்கே போனால் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி இங்கே போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கீழே விழுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் வந்து சொல்லுதுங்க. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் கேஸ் தான். பட் நிஃப்டியை காட்டிலும் கொஞ்சம் அக்ரெசிவான ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா விர்ஜின் சிபிஆரை தொட்டு அங்கேருந்து தான் வந்து ரிவர்சலும் ஆயிருக்கு. இது நிஃப்டின்னா விர்ஜின் சிபிஆரை தொடல. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் விர்ஜின் சிபிஆர் இருந்துச்சு. நிஃப்டி இன்னும் தொடலை, ஆனால் பேங்க் நிஃப்டி தொட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அக்ரெசிவாக பேங்க் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். பயங்கர பேரிஷாக மாறி இருக்குங்க பேங்க் நிஃப்டி. அண்ட் நெக்ஸ்ட் டே சிபிஆரை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. செல் அண்ட் ரைஸ் தான் ஆஃப்கோர்ஸ். ப்ரீவியஸ் டே லெவல் தானா கீழே விழுந்துரும். மேலே போச்சுன்னா சிபிஆர் அண்ட் R1 ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டு லெவல் இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ பார்க்கலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிஷ் ஆயிருக்கு. பட் குளோபல் மொமெண்டம் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறதுனால கிஃப்ட் நிஃப்டி கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லிக்விடிட்டி லெவல்ஸை பார்த்துடலாங்க. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீட்டைலர்ஸுடைய ஸ்டாப் லாஸ் இருக்க இடம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 25,695, 659, 621, 563 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இங்கே போச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேலே போனீங்கன்னா 25,915, 26,105 இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அங்கே போச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்குங்க. இது எல்லாமே ரீட்டைலர்ஸோடைய ஸ்டாப் லாஸ் இருக்கிற இடம். இப்போது எஸ்எம்சி படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர்லேயே ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை ஃபார்ம் பண்ணிடுச்சு. அண்ட் 4 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான லிக்விடிட்டி 2 லிக்விடிட்டியை இங்கே விட்டுருக்குங்க. அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆர் இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட போயிட்டு ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி 50லேருந்து 60 பாயிண்ட் கேப் அப் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கும்போது ப்ரைஸ் ஓப்பன் ஆகுறதே இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த கேப்பை போகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சப்போஸ் அதை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கிட்ட இருந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் கீழே விழுகுது அப்படிங்கும்போது ஃபர்தராக கண்டிப்பாக ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இப்போது ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா, அதாவது இதை தாண்டி ஒரு 4 ஹவர் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் மோடுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ரொம்ப குறுகிய காலத்தில் பெரிய செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் எஸ்எம்சி சொல்லுது. ஸோ இந்த 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்றைக்கி நம்ம கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே வர ரியாக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எஸ்எம்சி படி மார்க்கெட் கீழே விழுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபர்தராக இந்த டேலோ அப்படிங்கிறத தாண்டும் போது ஃபர்தராக நல்ல செல்லிங் ப்ரெஷர் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். அடுத்து அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமுடைய ஃபேர் வேல்யூ கேப்பை தாண்ட முடியாமல் தடுமாறி திக்கு தசை மாதிரி நிற்குது. ஒரு அக்குமுலேஷன் ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்படி கீழே போனாலும் இங்கே ஃபில் பண்ண வேண்டிய ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஃபில் ஆகி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக இருக்குது, லோயர் டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம க்ரூட் ஆயிலை எடுத்துக்கலாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கோல்டையும் பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான அக்குமுலேஷனுங்க. நான் கடைசியாக வந்து கோல்டு இவ்வளோ பெரிய ஒரு கன்சாலிடேஷனை போட்டு பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு.
ஒரு 4-5 நாளாவே ஒரு குட்டியூண்டு ரேஞ்சுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். எய்தர் இது வந்து நம்ம டெய்லி பார்க்குற அதே லெவல் தான் 4006, 3942 இங்க போய் ஒரு ரியாக்ஷன குடுக்கணும். அப்படி இல்லனா இந்த டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்க்குள்ள போய் ரியாக்ஷன் கொடுக்கும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் இன் அக்குமுலேஷன் ஜோன். நாட் ஒரு ட்ரெண்ட் இல்லாம ஒரு உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சால்டேஷன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த கன்சால்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா எய்தர் சைட் நல்ல ஒரு பிரேக் அவுட் மேனிபுலேஷன் நடந்துட்டு நல்லது ஒரு பிரேக் அவுட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பக்கம் வருங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ அவ்வளோதான். ஐ திங்க் எல்லாமே கவர் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர்கள் சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.